உலகத்தின் மூத்த தமிழ் குடியின் மாணவ நண்பர்களே, பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன். எங்கள் தெருவில் இந்த குப்பை தொட்டி வச்சதுலேருந்து ஒரே நாத்தம். ஐயோப்பா, அங்கே பாரு, வெறும் குப்பையாக இருக்குது. நம்ம நாட்டில் சரியாக குப்பை தொட்டி கூட பயன்படுத்துறதில்ல. பாரு, பைக்கில் வரான், அப்படியே கேரி பேக்கில் குப்பையை வச்சு தூக்கி போட்டு போகிறான். பார், என்னடா இந்த இடம் இப்படி நாஸ்தியாக இருக்குது. எத்தனை வார்த்தைகள் நம்ம காதில் விழுகுது. நம்ம வீட்டிலேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல பொருளாக இருந்த இந்த பொருள் நமக்கு தேவையில்லைன்னு ஆனதுக்கப்புறம், அதுக்கு குப்பன் பேர் வச்சதுக்கப்புறம், அதை சேர்த்தக்கூடிய தொட்டியில் போடும்போது அது குப்பை தொட்டின்ற பேராகி நிறையா பேர் போகிறதுனால நாற்றம் எடுக்குது. ஒரு நாளைக்கு முன்னாடி உன் வீட்டிலும் என் வீட்டிலும் பயன்படுத்தப்பட்ட நல்ல பொருள், அந்த பொருளுடைய கழிவு தான் குப்பை தொட்டி. நம்ம தெரு மூலையில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டியோட வாசனையே நமக்கு அலர்ஜி ஆகுது. நம்ம வீட்டு மூலையில் கூட்டி நம்ம தாய்மார்கள் வைக்கிற அந்த குப்பையை பார்க்கும்போது நாஸ்தின்ற வார்த்தையை நம்ம நுனி நாக்கில் பேசுகிறோமே. இது குப்பைன்னா உன் மனசுக்குள்ளார குப்பை தொட்டியே இருக்க. குப்பை தொட்டின்னு கூட சொல்லக்கூடாது, குப்பை குடவுனே இருக்குது. அத்தனை குப்பை நீ சேர்த்து வச்சுருக்கிற. என்ன சார், நான் 2 நேரம் குளிக்கிறேன் சார், பவுட்ரு போடுறேன் சார், பர்ஃப்யூம் அடிச்சுக்கிறேன் சார். கேர்ள்ஸாக இருந்தால் அடையப்பா, அந்த மேக்கப் சாதனமே ஒரு 2 நிமிஷம் பேசணும். டச்சிங் இல்லையா, ஐப்ரோ, அதுக்கு ஒரு பேர், தூக்கல், மாட்டல், இதெல்லாம் சும்மா இந்த உடம்ப வெளியில் நல்ல மாதிரி காட்டிக்கிறதுக்கு. உன் மனசுக்குள்ளார ஒரு குப்பை தொட்டி இருக்க. அந்த குப்பை தொட்டிக்குள்ளார நீ வேண்டாத பொருளெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறிய. வெளியே தெரிகிறதுனால குப்பை தொட்டி மூக்கை பிடிச்சிட்டு கடந்து போயிடுறோம், தூரமாக போட்டுறோம். உன் உடம்புக்குள்ளார குப்பை தொட்டி இருக்க. தேவையற்ற விஷயங்களை வச்சிருக்கிறிய. உன்னை நெகட்டிவ் தாட்ஸ் இதான் உன் உடம்புக்குள்ளார இருக்கு. என்னால் முடியாது, அவனும் முன்னேறக்கூடாது, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் ஒரு சோம்பேறி, இயலாமை, இன்னொருத்தனை கெடுக்கணும். இந்த சின்ன வயசுலேயே உனக்குள்ளார இத்தனை நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க. என்னால் முடியுமா சார்? இந்தியாவின் உயர் படிப்பு யூபிஎஸ்சி எழுதி நான் ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், என்னால் எழுத முடியாதுன்னு உனக்குள்ளார இயலாமைன்ற அந்த நெகட்டிவ் தாட், அந்த தாட்ஸ் உனக்குள்ளார இருக்கு. அது குப்பை தொட்டி தான். எப்படி நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் தினமும் வந்து நீயும் நானும் மூக்க மூடுற அந்த வாசனத்தோடு வேலை செஞ்சு நம்ம தெருவை சுத்தமாக வைக்கிறாங்க. உன்னாலையும் உன் உடம்ப உன் மனசை சுத்தமாக வச்சிரு. பாசிட்டிவ்ன்ற தாட்ஸு போடு. சும்மா நீ குளிக்கிறதும் பர்ஃப்யூம் போடுறதும் ஜீன்ஸ் பேண்ட்டும் டாப்ஸும் டிஷர்ட்டும் இதெல்லாம் சும்மா வெளி வேஷம். சுத்தம் சோறு போடும். மனசுக்கு ஒரு தம்பி கேட்குறான், சுத்தம் சோறு போட்டுனா குழம்பு என்ன சார் ஊற்றுவாங்கன்னு கேட்குறியா? இல்லை, பாசிட்டிவ் தாட்ஸ் போடுமா உள்ளார. என்னால் முடியும், நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் சாதிக்க பிறந்தவன். எனக்குள்ளார இத்தனை நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குல்ல, அந்த தாட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு என் சிந்தனை எல்லாம் இதை போட்டீங்கன்னா இந்த குப்பை தொட்டி சுத்தமாகி நீ நினச்ச படிப்பை படித்து உன்னுடைய கேரியரை நீ டெவலப் பண்ணணுன்னா உன் குப்பை தொட்டி நெகட்டிவ் தாட்ஸுன்ற மனசுக்குள்ளே இருக்கிற குப்பை தொட்டியை சுத்தம் பண்ணு. பாசிட்டிவ் தாட்ஸை உள்ளார போட போட இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே போயிட்டே இருக்கும். இதற்கு பகுத்தறிவை பயன்படுத்து. தடைகளை உடை, நம்பிக்கையை விதை.